கரிமாவை பாரு. இந்த ஸ்ருதியோட சித்தி. பதில் சொல்ல அஸ்வின். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஸ்ருதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? அந்த ஸ்ருதியோட சேர்ந்து காலம் பூரா உன்னால வாழ முடியுமா? பதில் சொல்ல அஸ்வின். நான் இப்ப உன் பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையும் ஏத்துக்க நான் தயாரா இல்ல. அந்த கரிமாவால தான் என் குடும்பமே அழிஞ்சுது. அவளோட நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாதுன்னு நான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உன் அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே முக்கியம் இல்ல. என்னோட ஒரே புள்ள. இத பாரு, என்னால அந்த குடும்பத்தை மன்னிக்கவே முடியாது. அவங்கள உறவா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீயே நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்க. கேக்கே என்னாச்சு? அஜய், நானும் வாவினோட போனுக்கு அப்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் எடுக்க மாட்டேங்கிறான். I don't know why. நானும் நிறைய தடவை கால் மீ மெசேஜ் பண்ணிட்டேன், பட் நோ ரிப்ளை. என்னாச்சு? ஒருவேளை டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்திருப்பாரு. நீங்க என்ன ஏமாத்திருப்பீங்க? ஒரு நிமிஷம் கூட நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கல. நம்ம குழந்தைங்களை பத்தி கூட நீங்க யோசிக்கவே இல்லல்ல. அக்கா, அஸ்வின் போன் லைன் கிடைச்சதா? இல்ல ஸ்ருதி. ஏன் அஸ்வின் இன்னும் வரல? வந்துட்டாரு. பகவானே கிருஷ்ணா, மாப்பிள வந்துட்டாரு. அஸ்வின் தம்பி வந்துட்டாரு பாருங்க.
நான் இப்போ வந்துடுறேன். மாப்பிள்ள வந்துட்டாருங்க. ஏ ஸ்ருதி, ஃபைனலி. வாவினங்க. அஸ்வின் வந்தாச்சு. இங்க பாருங்க, நேரத்தை வீணாக்காம வாங்க. நான் போய் அவரை திட்டணும். என்ன எவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டாரு? அம்மா ஸ்ருதி, எங்க போற நீ? இப்ப நீ மாப்பிள்ளைய பார்க்க கூடாது. வாவினங்க, அவ வண்டியிலையும் காணுமே. பாட்டி, சின்ன எங்க போனா? சொல்லுங்க பாட்டி. பெரிய பாட்டி, அஸ்வின் உங்க கூட தானே வரனாரு. இப்ப அவர் தனியா வராரா? சுபத்ரா, ஏன் மௌனமா இருக்க? சின்ன எங்க இருக்கா? அவர் எங்க இருக்காரு? ஏதாவது பிரச்சனையா? அத்தை, பெரிய பாட்டி, அஸ்வின் எங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணும் இல்லையே. அவர் ஏன் உங்களோட சேர்ந்து வரல? இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்த கரிமா? அவன் மண்டபம் வரைக்கும் வருவான்னு நினைச்சிட்டு இருந்தியா? இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? என் குடும்பத்தை நீ ஒருத்தி எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்க. அதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கும்னு நீ எப்படி எதிர்பார்த்தன்னு எனக்கு தெரியல. கரிமா, இல்ல பாட்டி. ஏன் எப்படி இன்னும் புரியாத மாதிரியே இருக்க? எனக்கு எவ்வளவு வேதனைகளை கொடுத்த, அப்புறம் எப்படி உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன்? என்ன பாட்டி, எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் நடந்தது? இந்த விஷயத்தை பத்தி உன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. என்கிட்ட எதுவும் கேட்காத. சுபத்ரா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஆனா நீங்க அன்னைக்கு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க அன்னைக்கு போய் சொன்னீங்களா? ஆமா, நான் சொன்னது பொய். இங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அன்னைக்கு நான் சொன்னது பொய்.
நான் வேதனைப்பட்ட மாதிரி நீயும் வேதனைப்படணும்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் நடந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும்னு உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா உன்னால நானும் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா பெரிய பாட்டி, இதுல அம்மாவோட தப்பு என்ன இருக்கு? நான் இதை விடவே ரொம்ப வலி அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா என் புள்ளையும் மருமகளும் ஒரே நாள்ல தற்கொலை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரே நேரத்துல 2 பேரும் இழந்துட்டோம். எல்லாமே உன்னால நடந்தது. பாட்டி, நீங்க என்ன சொல்ற? ராணி அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுபத்ரா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அம்மா, பெரிய பாட்டியே இப்படி எல்லாம் பேசுறாங்க? எதனால நல்லா தெரியும். ஏன்னா இவதான் அந்த கரிமா. குடும்பம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருந்த குடும்பத்தை காதல் அது இதுன்னு சொல்லி கலைச்சிட்டா. இவதான் அந்த கரிமா. இவ செஞ்ச அந்த காரியத்தால என் குடும்பம் ஒரே நிமிஷத்துல அடியோட அழிஞ்சிருச்சு. இவளாலதான் என் அஸ்வினும் அஞ்சலியும் அனாதையா நின்னாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக இது சொல்றேன்னா, எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே போய். அம்மா, இவங்க சொல்றது உண்மை இல்லல்ல? அம்மா பதில் சொல்லுங்கம்மா. அம்மா, பதில் சொல்லிட்டாளா உங்க அம்மா? ஏன் இப்படி பண்ணீங்க? எங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? கேக்குறேன்ல, எங்க அப்பாவுக்கு ஏன் நீங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? அவங்க எந்த பாவமும் பண்ணலையே. அப்புறம் ஏன் எங்க அம்மாவுக்கு? அத நீங்களே சொல்லுங்க. எங்க அம்மா அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறம் ஏன் இவங்க என் அம்மாவுக்கு? அம்மா, என்ன இதெல்லாம்? தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. ஸ்ருதி, சத்தியமா எனக்கு தெரியாது. அவருக்கு கல்யாணமான விஷயம் எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவரை காதலிச்சிருக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு ஸ்ருதி. நீயாவது என்ன நம்பு ஸ்ருதி, நம்பு. உனக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தெரியும் கரிமா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ அப்படி ஒரு காரியத்தை செஞ்ச.
உனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணமான ஒருத்தனோட ஒரு பொண்ணு கூட இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்ல. நீயும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுதான். போதும் நிறுத்துங்க பெரிய பாட்டி. என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க தன்னோட வாழ்க்கை முழுக்க தெரிஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்தினதே இல்லை. உண்மையை சொல்ல போனா எல்லாரோட துக்கத்தையும் வேதனையையும் குறைச்சிருக்காங்க. என் அம்மா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா நீங்க ஏன் இதை எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. கல்யாணமான ஒருத்தனோட ஒரு பொண்ணு இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்ல. நீயும் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுதான். போதும் நிறுத்துங்க பெரிய பாட்டி. என் அம்மா பத்தி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் தனக்கு தெரியாதுன்னு அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என் அம்மா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என் அம்மா மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க இது வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில தெரிஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்துறதே கிடையாது. அவங்க எப்பவுமே மத்தவங்களோட வேதனைகளை தன்னோட வேதனையா நினைச்சாங்க. எனக்கு அம்மா மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சா ஏன் எங்ககிட்ட இந்த விஷயத்தை நீங்க மறைச்சீங்க? இந்த விஷயத்தை நீங்க எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. பதில் சொல்லுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். என்னோட புள்ளையும் மருமகளும் இறந்து போனது உன்னாலதான். நீங்க இந்த விஷயத்தை ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? கேக்குறேன்ல, சொல்லுங்க. முதல்ல இவளுக்கு பதில் சொல்லு கரிமா. ஏன் நீ இந்த உண்மையை முன்னாடியே சொல்லல? எதுக்கு என்ன பார்க்காம மறைமுகமாவே இருந்த? இத பத்தின உண்மையை முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே? இதெல்லாம் எங்க வீட்டுல உன்னால தானே நடந்திருக்கு. முதல்ல இத பத்தி சொல்லிருக்க வேண்டியதானே? நீங்க என்கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு தைரியம் இல்ல. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு தாய் தானே, ஒரு அம்மா தானே. நீ ஒரு தாயா இருந்திருந்தா அஞ்சலியும் அஸ்வினியும் அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து பிரிச்சிருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப மோசமானவ. பணத்துக்காக தான் போதும் நிறுத்துங்க பாட்டி. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்க வேதனை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது. உங்க புள்ளைய நீங்க இழந்துட்டு பேசுறீங்க. உங்க மருமகளை நீங்க இழந்திருக்கீங்க. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க. அப்பா அம்மா இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதோட இன்னொரு விஷயமும் தெரியும். இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கும் என் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க தான் பொறுப்பு. இவளாலதான் இன்னைக்கு எங்க அக்கா இந்த உலகத்திலேயே இல்ல. அவங்களோட புருஷன் இந்த உலகத்திலே இல்ல. தப்பு பண்ணது நீ, தப்பு பண்ணது உன்னோட பொண்ணுங்க தான், புரியுதா?
மா போதும் நிறுத்துங்க. நீ பேசாத அஜய். அஜய், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா எங்களுக்காக தான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருப்பாங்க. எங்க அம்மாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு இத பத்தி தெரியுமோ தெரியாதோ, இத பத்தி யோசிக்க நான் தயாரா இல்ல. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒண்ணே ஒண்ணுதான். என்னோட புள்ளையும் மருமகளும் இறந்து போனதுக்கு காரணம் நீதான். இன்னையிலிருந்து இந்த வீட்டுக்கும் அஸ்வினுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை.